Welcome to Chem Academy. In the video, PGTRB, CATE and CSR net exam previous year question topic the structure of molecule and VSPR theory. First question the match the following 4 common and the 4 common shape this is PGTRB 2019 la ketta question. Now 4 options irukku. The 4 options edu correct answer nu kandupidikku munnadi nama valence cell electron pair repulsion theory nama detail paakalam. First point பாருங்க Lewis concept of structure. Lewis electron thought structure நம்ம பார்த்திருப்போம். அது மூலமா relative position of atom and sharing of electron pair between the atom in molecule. ஒரு மாலிகுல்ல electron pair எப்படி sharing ஆயிருக்கு, அடுத்தது relative position of atom. இது ரெண்டையுமே Lewis electron thought structure மூலமா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் நம்மளால பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியாது. ஓகே, இப்போ பாருங்க ஒரு மீத்தேன் மாலிகுல் எடுத்துறோம். அந்த மீத்தேன்ல சென்ட்ரல் ஆட்டம் கார்பன். கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ஹைட்ரஜனோட 4 ஹைட்ரஜனோட ஷேர் ஆகி 8 எலக்ட்ரான் அது சுத்தி இருக்கு. ஓகே, அப்போ இதோட ஷேப் பார்க்கும்போது அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸ்கொயர் பிளேனார் நினைப்போம், ஆனா மீத்தேன் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மூலமா நம்மளால ஸ்ட்ரக்சரை பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ we cannot predict the shape of the molecule using Lewis concept only. அதனால லூயிஸ் கான்செப்டும் அண்ட் VSPR தெரியும் ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு ஷேப் ஆஃப் த மாலிகுலை நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து the shape of the molecule depends on the number of valence shell electron pair around the central atom. சென்ட்ரல் ஆட்டத்தை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஷேப் ஆஃப் த மாலிகுல் இருக்கு. அப்ப அந்த எலக்ட்ரான் பேர் 2 டைப்ஸா நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாண்ட் பேர் எலக்ட்ரான், அடுத்தது லோன் பேர்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரான்னா இப்போ நம்ம ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்திருக்கேன். சென்ட்ரல்ல ஆக்சிஜன் ஆட்டம், ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்போ ஃபர்ஸ்ட் செல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், வேலன்ஸ் செல்ல 6 எலக்ட்ரான் இருக்கும், 2 ஹைட்ரஜனோட ஷேர் ஆகுது, அந்த வேலன்ஸ் செல்ல 8 எலக்ட்ரான் வந்துடும். ஓகே, அப்போ இந்த ரைட் சைடுல ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த ஷேர் ஆன எலக்ட்ரானை நம்ம பாண்டிங்ல இன்வால்வ் ஆன எலக்ட்ரான், அப்போ அது பாண்ட் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயுமே அந்த பாண்டிங்ல 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு, ஷேரிங் ஆயிருக்கு, அப்ப அதை பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டாப்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, அது பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரான், அதை லோன் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி பாட்டம்ல 2 எலக்ட்ரான் வேலன்ஸ் செல் இருக்கு, அது லோன் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லோன் பேர் எலக்ட்ரான் பாருங்க அந்த ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும்தான் சென்டர்ல இருக்கு. அப்ப இந்த லோன் பேர் எலக்ட்ரான் அந்த 2 எலக்ட்ரானுமே அந்த ஒரே நியூக்ளியஸ் ஆக்சிஜன்ங்கிற நியூக்ளியஸ்க்கு மட்டும்தான் அது அட்ராக்ட் ஆகும். ஓகே, அப்போ அது அதே மாதிரி இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரான் இங்க ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கு நியூக்ளியஸ், ஹைட்ரஜன் ஆட்டத்தோட நியூக்ளியஸும் இருக்கு. அப்போ இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரான் 2 ஆட்டத்தோட நியூக்ளியஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால இது வந்து ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும், ஏன்னா 2 நியூக்ளியஸ் அட்ராக்ட் ஆயிருக்கு. லோன் பேர் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் அட்ராக்ட் ஆயிருக்கு. அப்ப ரிப்பல்சன் எப்படி இருக்கும்? ரிப்பல்சன் லோன் பேருக்கு மேக்சிமமா இருக்கும். ஓகே, ரிப்பல்சன் லோன் பேர் எலக்ட்ரானுக்கு மேக்சிமமா இருக்கும், பாண்ட் பேருக்கு மினிமமா இருக்கும். ஏன்னா அங்க 2 ஆட்டத்தோட நியூக்ளியஸால அட்ராக்ட் ஆயிருக்கு. அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கனால ரிப்பல்சன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஈச் பேர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அரௌண்ட் த சென்ட்ரல் ஆட்டம் ரிப்பல் ஈச் அதர். அப்ப பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் பண்ணலாம், லோன் பேர் ரிப்பல்ஷன் பண்ணலாம், லோன் பேர் ரிப்பல்ஷன் பண்ணலாம். அப்ப அந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் ஹையா இருக்கும். ஏன்னா அந்த லோன் பேர் உள்ள 2 எலக்ட்ரானுமே ஒரே நியூக்ளியஸோட அட்ராக்ட் ஆயிருக்கும். சரியா? அப்போ அதோட ரிப்பல்ஷன் வந்து என்னது அதிகமா இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் அந்த லோன் பேரை விட கம்மியா இருக்கும். அடுத்தது பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த பாண்ட் பேர்ல இருக்கிற 2 எலக்ட்ரானும் 2 நியூக்ளியஸோட அட்ராக்ட் ஆயிருக்கும். அதனால ரிப்பல்ஷன் எனர்ஜி கம்மியா இருக்கும், அட்ராக்டிவ் தான் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ வாட்டர் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வாட்டர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்பென் ஷேப் ஆர் வி ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர்ல சென்ட்ரல் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், அது 2 சுத்தி 2 லோன் பேர் இருக்கு, 2 பாண்ட் பேர் இருக்கு. இந்த 2 லோன் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால தான் நம்ம வாட்டர் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் வந்து பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு, வாட்டர் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் வரும், அதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருந்திருக்குன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கணும். இதுதான் டெட்ராஹெட்ரலோட பாண்ட் ஆங்கிள். ஓகே, ஆனா வாட்டரோட பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ்ல இருந்து வாட்டரோட பாண்ட் ஆங்கிள்
4.5 டிகிரியா டிகிரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா இந்த 2 லோன் பேர் வந்து ஆக்சிஜன் மேல பிரசன்ட் ஆயிருக்குன்னு தான் ரீசன். ஓகே, அப்புறம் லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், அதனால தான் இதோட பாண்ட் ஆங்கிள் டிகிரீஸ் ஆகுது. அதோட ஷேப்புமே வி ஷேப் வரதுக்கு காரணமும் இந்த லோன் பேர் தான் காரணம். ஓகே, அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம ஷேப் மாலிகுலை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் நம்ம 2 எடுத்திருக்கோம், AP2 மாலிகுல். பாண்ட் பேர் 2 எடுத்திருக்கோம், அதாவது ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், பிங்கிறது பாண்ட் பேர், ரெண்டு பாண்ட் பேர். அப்ப எலக்ட்ரான் பேரே டோட்டலா 2 தான், பாண்ட் பேர் 2 எடுத்துட்டோம், லோன் பேர் இருக்குமா 0. எக்ஸாம்பிள் பெர்லியம் குளோரைடு, பெர்லியம் டைஃப்ளோரைடு, அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, பெர்லியம் குளோரைடு, பெர்லியம் ஃப்ளூரைடு, கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருக்கோம். இதுல பெர்லியத்துக்கு பார்க்கலாம். பெர்லியம் வந்து குரூப் நம்பர் 2. அப்ப குரூப் நம்பர் 2னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஃபர்ஸ்ட் குரூப்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, செகண்ட் குரூப்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. இது 13th குரூப்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, 14th னா 4, 15th னா 5, 16th னா 7, 17th னா 7, 18th னா 8. ஓகே, அப்போ இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். பெர்லியத்துக்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிட்டோம். ஒவ்வொரு குளோரினும் ஒவ்வொரு எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணும் அந்த பெர்லியத்தோட. அப்ப டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்கும்? 2 பாண்ட் பேர் இருக்கும். ஓகே, 2 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேரும் 2 தான். பாண்ட் பேர் 2. லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இல்ல, 0. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 2 இருந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் sp. sp-ஆ இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி என்ன சொல்லுவோம்? லீனியர் ஜாமெட்ரி. ஓகே, இப்போ பெர்லியங்களோட ஜாமெட்ரி பாருங்க, இதுதான் பெர்லியங்களோட ஜாமெட்ரி. அதுல சென்ட்ரல் ஆட்டத்தை சுத்தி ரெண்டுமே பாண்ட் பேர் தான் இருக்கு. ஓகே, பாண்ட் பேர் இருக்கிறதுனால இங்க லோன் பேரே இல்ல. அப்ப வித்தவுட் லோன் பேர் இருக்கிறதுனால ஷேப்பும் ஜாமெட்ரியும் என்னது? சேம் தான், லீனியர் தான். பாண்ட் ஆங்கிள் லீனியரா இருந்துச்சுன்னா 180 டிகிரி. அடுத்து பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 3. AP3 மாலிகுல் எடுத்திருக்கோம். அப்ப ஏ சென்ட்ரல் ஆட்டம், பாண்ட் பேர் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப பாண்ட் பேர் 3, லோன் பேர் கிடையாது. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 3ங்கிறதுனால அது 3 பாண்ட் பேர், லோன் பேர் 0. எக்ஸாம்பிள் போரான் ட்ரைஃப்ளோரைடு எடுத்திருக்கோம், PCl3 NO3-. இதுல நம்ம NO3- பார்க்கலாம். அப்ப NO3- நைட்ரஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். நைட்ரஜன் 15th குரூப் ஃபேமிலி. 15th குரூப் ஃபேமிலியா இருந்ததுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 5. அப்ப இந்த 5 எலக்ட்ரான வரிசையா நம்ம ரெட் கலர்ல எழுதியிருக்கோம். NO3க்கு மேல ஒரு மைனஸ் இருக்கு, அதனால ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ பிளஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிருக்கணும், அதாவது லாஸ் ஆயிருக்கும். 2 மைனஸ்னா 2 எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிஜன் சுத்தி 3 ஆக்சிஜன் இருக்கு. ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2. நைட்ரஜன் இருந்தா பாண்ட் ஆர்டர் 3. அப்ப 2 எலக்ட்ரானை சேர்ந்து ஒரு பாண்ட் பேர் ஃபார்ம் பண்ணும். அடுத்த ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை சேர்ந்து ஒரு பாண்ட் பேர், அடுத்த ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை சேர்ந்து ஒரு பாண்ட் பேர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் 3 பாண்ட் பேர் இருக்கு. 3 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் பேருமே 3 தான், ஏன்னா லோன் பேர் இல்ல. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷனா இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனார். இப்போ NO3 ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுதான் ட்ரைகோனல் பிளேனார். அப்போ பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? மொத்தமா 360 டிகிரி. அதை 3ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா 120 டிகிரி. ஓகே, அப்போ பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. ஷேப் ஆல்சோ ட்ரைகோனல் பிளேனார். ஏன்னா அந்த சென்ட்ரல் ஆட்டத்தை சுத்தி எங்க லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இல்ல. அப்ப ஷேப் அண்ட் ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனார். பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனா 120 டிகிரி. அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 3. எக்ஸாம்பிள் AP2L மாலிகுல். ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், பாண்ட் பேர் 2 இருக்கு, லோன் பேர் 1 இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் SO2O3, அடுத்தது PPCl2, அடுத்து SnPr2. இப்போ இந்த மாலிகுல் ஓசோன் பார்க்கலாம். ஓசோனோட சென்ட்ரல் ஆட்டம் பாருங்க, ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் குரூப் நம்பர் 16. அப்போ குரூப் நம்பர் 16 இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன வரும்? 6 வரும். அப்போ இந்த 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம வரிசையா எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ அந்த O3ல ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் சென்ட்ரல் ஆட்டமா இருக்குன்னா ரிமைனிங் எத்தனை ஆக்சிஜன் இருக்கும்? 2 ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2, அதனால 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்ட் பேர் இருக்கு. அடுத்து இங்க ஒரு பாண்ட் பேர். ரிமைனிங் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத 2 எலக்ட்ரான் இருக்கா, அது லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 2 பாண்ட் பேர் இருக்கு, 1 லோன் பேர் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 3. 3 இருந்துச்சுன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனார். இப்போ ஜாமெட்ரி நம்ம எழுதியிருக்கோம் ஓசோனுக்கு. வித் லோன் பேர் பார்த்தா ஜாமெட்ரி, வித்தவுட் லோன் பேர் பார்த்தா ஷேப். இப்போ வித்தவுட் லோன் பேர் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, வி ஷேப்ல இருக்கா, ஆர் பெண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓசோனோட ஷேப் என்னன்னா வி ஷேப் ஆர் பென் ஷேப். ஓகே, பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனா 116.8 டிகிரி. சரி, 116.8 டிகிரி இருக்கு. இப்போ நம்ம ட்ரைகோனல் பிளேனாருக்கு பாண்ட் ஆங்கிள் இப்பதான் பார்த்தோம். ட்ரைகோனல் பிளேனாரா இருந்துச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி இருக்கும். பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரில இருந்து 116.8 டிகிரியா டிகிரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா
one lone pair present on oxygen atom in ozone molecule. ஓகே, அப்போ லோன் பேர் இருக்கிறதுனால அது லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க பாண்டிங் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். யாரை விட? பாண்ட் பேர் ரிப்பல்ஷனை விட. ஓகே, அதனால தான் உங்க பாண்ட் ஆங்கிள் வந்து 120 இருந்து 117 டிகிரிஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 4, AP4 மாலிகுல். அப்போ B வந்து 4 எடுத்திருக்கு, பாண்ட் பேர் 4. அப்போ லோன் பேர் இல்ல, 0. ஓகே, அப்போ 4மே எலக்ட்ரான் பேர் பாண்ட் பேரா இருக்கு. எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்திருக்கோம், CCl2F2 சல்பேட், அப்புறம் பெர்குளோரேட் அயான் எடுத்திருக்கோம். இந்த காம்பவுண்ட்ல இப்போ நம்ம சல்பேட் பார்க்கலாம். சல்பேட்டுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான், சல்பருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஏன்னா 16th குரூப் ஃபேமிலிங்கிறதுனால வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்போ 6 எலக்ட்ரான் எழுதிட்டோம். சல்பேட்ல 2- இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. அப்போ இந்த 2 எலக்ட்ரான் நம்ம எழுதியிருக்கோம். சரி, லாஸ்ட்ல 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கனால 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். சல்பேட்ல 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ அந்த 4 பாண்ட் பேர் ஃபார்ம் பண்ணும். ஓகே, 4 பாண்ட் பேரா எழுதியிருக்கோம். ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2, ஸோ 2 எலக்ட்ரானா பாண்ட் பேரா ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் என்ன? அப்போ 4 பாண்ட் பேர் மட்டும் தான் இருக்கு, லோன் பேர் இல்ல. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேரும் 4 தான். 4 இருந்துச்சுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ sp3 ஹைபிரிடைசேஷனா இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி நம்ம எழுதியிருக்கோம். சென்டர்ல சல்பர் இருக்கு. சல்பரை சுத்தி எங்கேயாவது லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இல்ல. அப்போ ஜாமெட்ரியும் சேம் தான், அதே மாதிரி ஷேப்பும் சேம் தான், டெட்ராஹெட்ரல் தான். ஓகே, டெட்ராஹெட்ரல்ல பாண்டங்கள் எவ்வளோ? 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 4, AP3L மாலிகுல். அப்போ பாண்ட் பேர் 3 இருக்கு, Lங்கிறது 1 இருக்கு. அப்போ லோன் பேர் 1, பாண்ட் பேர் 3 அண்ட் லோன் பேர் 1. அதுக்கு எக்ஸாம்பிள் NH3 XeO3 ClO3- அப்புறம் ஹைட்ரோனியம் அயான் இருக்கு. இப்போ நம்ம இதுல NH3 மாலிகுல் அண்ட் NH3 மாலிகுலை பார்க்கலாம். அதுல சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் 15th குரூப் ஃபேமிலி. 15th குரூப் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஓகே, அப்ப அந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம வரிசையா எழுதியிருக்கோம். அப்போ நைட்ரஜன்ல சேர்ந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, 3 பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணும். அப்ப 3 பாண்ட் பேர் இருக்கு, ரிமைனிங் 2 எலக்ட்ரான் இருக்கா, அந்த 2 எலக்ட்ரான் ஒரு லோன் பேரா இருக்கும். அப்ப 3 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 4 இருந்துச்சுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். அப்ப sp3 ஹைபிரிடைசேஷனா இருந்துச்சுனாலே டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. அப்போ அந்த டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி பாருங்க, நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் இருக்கு, ரிமைனிங் 3 பாண்ட் பேர் இருக்கு. வித்தவுட் லோன் பேர் தான் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வித்தவுட் லோன் பேர் பாருங்க, இது எப்படி இருக்கு? கீழே ட்ரையாங்கிள் இருக்கா, அப்ப ட்ரைகோனல் பிரமிடல். ஓகே, அதுதான் கீழே ட்ரைகோனல் ஷேப் இருக்கா, ட்ரைகோனல் மேல ஒரு பிரமிட் இருக்கு, ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அமோனியாவுக்கு இப்ப டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தானே, டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கணும். ஓகே, 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ பாண்ட் ஆங்கிள் அமோனியாவுக்கு 107 டிகிரி தான். அப்ப பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரிஸ் ஆனதுக்கு காரணம் 1 லோன் பேர் பிரசன்ட் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் இன் அமோனியா மாலிகுல். அமோனியாவில் நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இங்க லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் ரிப்பல்சன் இருக்கும். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சன் ஹையா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு பாண்ட் ஆங்கிள் டிகிரிஸ் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 4, AB2L2 மாலிகுல். பாண்ட் பேர் 2, லோன் பேர் 2. இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர், OF2 SCl2 இந்த மாலிகுல் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாலிகுல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜன் எடுத்திருக்கோம். வாட்டர் மாலிகுல்ல ஆக்சிஜன் 16th குரூப் ஃபேமிலி. 16th குரூப் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஓகே, அப்ப 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம வரிசையா எழுதிட்டோம். அதுல 2 ஹைட்ரஜன் வாட்டர்ல இருக்கு, இந்த 2 ஹைட்ரஜன் பாண்ட் பேர் எழுதிட்டோம். ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கு, அது ரெண்டுமே லோன் பேரா இருக்கும். அப்ப டோட்டல் 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 4 இருந்துச்சுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 இருந்த ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, ஆக்சிஜன் மேல 2 லோன் பேர் இருக்கும், 2 பாண்ட் பேர் எழுதியிருக்கும். ஓகே, இப்போ லோன் பேர் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அது ஷேப்னு சொல்லுவோம். லோன் பேர் மறைச்சிட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கு? வி ஷேப்ல இருக்கு, ஆர் பென் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ வாட்டரோட ஷேப் என்னன்னா பென் ஷேப். அதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியா இருந்தா, டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியா இருந்தா பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ அமோனியாவுக்கு பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி இருந்தது, ஆனா வாட்டருக்கு பாருங்க அதை விட கம்மி, 104.5 டிகிரி. அமோனியாவில் நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் இருந்துச்சு. அமோனியாவில் ஓகே 3 ஹைட்ரஜன் இருந்து ஒரு லோன் பேர் இருந்தது.
அதுக்கு பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி இருந்தது. ஆனா இங்க அந்த 107 விட பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு, 104.5 டிகிரி. ஏன்னா ஆக்சிஜன் மேல 2 லோன் பேர் இருக்கு. இங்க என்ன ரிப்பல்ஷன் இருக்கும்? லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். அமோனியாவுல லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகே, அப்ப லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகம் யாரை விட? லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனை விட. அதனாலதான் பாண்ட் ஆங்கிள் இன்னும் டிகிரீஸ் ஆகிறதுக்கு ரீசன். அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 5. AB5 மாலிகுல். அப்ப சென்ட்ரல் ஆட்டம் A, பாண்ட் பேர் 5, லோன் பேர் 0. எக்ஸாம்பிள் PCl5 AsF5, அடுத்தது XOF4. இப்போ நம்ம இதுல ஒரு காமன் PCl5 நம்ம பார்க்க போறோம். PCl5ல சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் குரூப் நம்பர் 15. குரூப் நம்பர் 15 இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அப்போ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் வரிசையா எழுதிருக்கும். உங்க 5 குளோரின் ஆட்டம் அதோட கோலன் பாண்டா ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மொத்தம் டோட்டலா 5 பாண்ட் பேர் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் பேரும் 5 தான். 5 இருந்துச்சுன்னா sp3d ஹைபிரிடைசேஷன். s ஆர்பிட்டால் 1, b ஆர்பிட்டால் 3, d ஆர்பிட்டால் 1, டோட்டலா 5. ஓகே, அப்ப sp3d இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அதுல 3 குளோரின் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும், 2 குளோரின் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கும்? ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கும். ஓகே, அப்ப இந்த 2 குளோரின் ஈக்குட்டோரியல். அதே மாதிரி 3 குளோரின் வந்து ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கும். சரியா? 3 குளோரின் ஆக்சியல். ஆக்சியலுக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னு பாருங்க. மொத்தமா 360 டிகிரி. அதை 3ஆல டிவைட் பண்ணோம்னா 120 டிகிரி பாண்ட் ஆங்கிள். அதே மாதிரி 2 குளோரினுமே ஈக்குட்டோரியல்ல வெர்டிக்கல் இருக்கு கரெக்டா. அப்ப அது பாண்ட் ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, அப்ப ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கிறது பாண்ட் ஆங்கிள் கம்மி 90 டிகிரி. ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கிறது பாண்ட் ஆங்கிள் அதிகம் 120 டிகிரி. ஓகே, அப்ப இங்க சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் சுத்தி லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இல்ல. அப்ப லோன் பேர்லாம் ஷேப் என்ன வரும்? அதேதான், ட்ரைகோனல் பைபிரமிடல் தான் ஷேப்புமே. அடுத்து பாருங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 5. AB4L மாலிகுல். அதுல பாண்ட் பேர் 4 இருக்கு அண்ட் லோன் பேர் 1 இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் SF4, XeO2F2, IF4+, IO2F2. இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சல்பர் பார்க்க போறோம். சல்பர் டெட்ராஃப்ளோரைடு. அதுல சல்பர் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சல்பர் 16th குரூப் ஃபேமிலி. அப்ப 16th குரூப் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன வரும்? 6. அந்த 6 எலக்ட்ரான் வரிசையா எழுதிட்டோம். 4 குளோரின் பாண்ட் பேர் ஃபார்ம் பண்ணி இருக்கு. ரிமைனிங் 2 எலக்ட்ரான் இருக்கும், அது ஒரு லோன் பேர். அப்ப பாண்ட் பேர் எத்தனை? 4 பாண்ட் பேர். லோன் பேர் 1 லோன் பேர். அப்ப ஒரு லோன் பேர் 4 பாண்ட் பேர்னா எலக்ட்ரான் பேர் 5. 5னா sp3d ஹைபிரிடைசேஷன். sp3d ஹைபிரிடைசேஷனா இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி நம்ம எழுதியிருக்கோம். அதுல எந்த இடத்துல லோன் பேர் வைக்கணும் அப்படின்னு கேக்குறோம். இப்போ லோன் பேருக்கு பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி இருக்கும். சரி, பாண்ட் ஆங்கிள் அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஈக்குட்டோரியல் பொசிஷனா இருந்தா 120 டிகிரி. ஆக்சியல் இருந்தோம் அப்படின்னா ஆக்சியல் பொசிஷனுக்கு 90 டிகிரி. அப்ப லோன் பேர் அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதுனால அந்த லோன் பேரை ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல தான் வைக்கணும். ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஃப்ளோரினுமே ஈக்குட்டோரியல் பொசிஷன் எழுதியிருக்கோம். அடுத்து இருக்கக்கூடிய 2 ஃப்ளோரினுமே ஆக்சியல் பொசிஷன்ல எழுதியிருக்கோம். ஏன் நம்ம ஆக்சியல் பொசிஷன்ல நம்ம லோன் பேரை வைக்க கூடாதுன்னா ஆக்சியல் பொசிஷனுக்கு பாண்ட் ஆங்கிள் 90 டிகிரி மினிமம் தான் பாண்ட் ஆங்கிள் இருக்கு. ஈக்குட்டோரியல் பொசிஷனுக்கு பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. லோன் பேருக்கு ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குங்கிறதுனால லோன் பேரை அதிகமான பாண்ட் ஆங்கிள் வைக்கணும். ஸோ ஈக்குட்டோரியல் பொசிஷன் தான் லோன் பேரை வைக்கணும். ஓகே, அப்போ லோன் பேரை சேர்த்து சொன்னோம்னா இது ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்ல இருக்கு, ஜாமெட்ரியில இருக்கு. ஆனா லோன் பேரை வித்தவுட் லோன் பேரை வச்சு சொல்றதுதான் ஷேப். வித்தவுட் லோன் பேரை எடுத்துட்டு பாருங்க, இது எப்படி இருக்கு? சீசா மாதிரியே இருக்கா? ஓகே, அதனாலதான் இது ஷேப் என்ன சொல்றோம்? சீசா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, ஷேப் ஆஃப் த மாலிகுல் பிரெடிக்டட் பை VSPR தேர்ல நம்ம எலக்ட்ரான் பேர் 5 பார்க்கிறோம். AB3L2. இதுல பாண்ட் பேர் 3 இருக்கு, லோன் பேர் 2 இருக்கு. ஓகே, அப்ப L2ன்னு எழுதியிருக்கோம், லோன் பேர் 2. இதுக்கு எக்ஸாம்பிள் PrF3, ClF3. இப்போ நம்ம PrF3 பார்க்கலாம். இதுல புரோமின் தான் சென்ட்ரல் ஆட்டம். புரோமின் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஏன்னா குரூப் நம்பர் 17 இருக்கிறதுனால வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. 7 எலக்ட்ரான் வரிசையா எழுதியிருக்கோம். 3 ஃப்ளோரின் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 4 எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம்? லோன் பேர்னு சொல்லுவோம். அப்ப 3 பாண்ட் பேர், 2 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் என்ன இருக்கு? 5. 5 இருந்தா என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3d ஹைபிரிடைசேஷன். அப்ப sp3d ஹைபிரிடைசேஷனா இருந்தா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. அப்போ இதுல 2 லோன் பேர் இருக்கு. அப்ப அந்த 2 லோன் பேர் எந்த பொசிஷன்ல வைக்கணும்? ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல வைக்கணும். ஏன்னா ஈக்குட்டோரியல் பொசிஷன் தான் பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி.
ஓகே, அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஃப்ளோரினும் 1 ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல வச்சிருக்கோம். ரிமைனிங் 2 ஃப்ளோரினையும் ஆக்சியல் பொசிஷன்ல வைக்கிறோம். ஆக்சியல் பொசிஷன். ஓகே, இப்போ இந்த லோன் பேர் வச்சு சொன்னோம்னா இது ட்ரைகோனல் பிரமிடல் ஜாமெட்ரி. வித்தவுட் லோன் பேர்னா ஷேப். லோன் பேர் எடுத்துட்டு பாருங்க, இது ஷேப் எப்படி இருக்கு? டி ஷேப் மாதிரி இருக்கா? அப்ப இதோட ஷேப் என்னன்னா டி ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ளூரின் இருக்குல்ல, புரோமினுக்கும் ஃப்ளூரினுக்கு இடையில உள்ள பாண்ட் லென்த் எவ்வளவுன்னு பாருங்க, 181 பிகோமீட்டர். அதாவது ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல இருக்கிற ஃப்ளூரினுக்கும் புரோமினுக்கும் பாண்ட் லென்த் எவ்வளவு இருக்கு பாருங்க, 172 பிகோமீட்டர். இங்க இந்த புரோமினுக்கு மேல ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல ரெண்டு லோன் பேர் இருக்கிறதுனால இந்த லோன் பேருக்கும் இந்த ஃப்ளூரினுக்கும் இடையில எலக்ட்ரானுக்கும் இடையில ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இந்த ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூரின் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். அப்படியே கொஞ்சம் எலாங்கேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப எலாங்கேட் ஆகிறதுனால பாண்ட் லென்த் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். யாரை விட? ஈக்குவட்டோரியலை விட அதிகமாகும். ஓகே, டியூ டு அந்த 2 லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால புரோமினுக்கு மேல. அடுத்தது பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 5 Ap2 L3 மாலிகுல். அப்போ உங்களுக்கு Ap2 L3 மாலிகுல்னா பாண்ட் பேர் 2 எடுத்திருக்கோம், லோன் பேர் 3 எடுத்திருக்கோம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் XeF2 I3 - IF2. இப்போ I3 மைனஸ் பார்க்க போறோம். I3 மைனஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் யாரு? அயோடின். அயோடின் குரூப் நம்பர் 17. சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 7. அப்ப 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து I3 மைனஸ்ல மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் இருக்கா, அதனால ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு, அதனால ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். 8 எலக்ட்ரான். ரெண்டு I3ல ஒரு அயோடின் சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும், ரிமைனிங் 2 அயோடினும் சரௌண்டிங்ல இருக்கும். அந்த சரௌண்டிங்ல இருக்கிற 2 அயோடின் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம இருக்கு பாருங்க, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் 3 இருக்கு. அப்போ 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 5. 5 இருந்துச்சுன்னா sp3 டீஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். sp3 டீஹைபிரிடைசேஷனா இருந்தா ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி நம்ம எழுதியிருக்கோம். அதுல 3 லோன் பேர் இருக்கனால லோன் பேர் நம்ம அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். சோ ஈக்குவட்டோரியல் பொசிஷன் தான் 120 டிகிரி பாண்ட் ஆங்கிள். ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல நம்ம லோன் பேரை வச்சிருக்கோம். ஆக்சியல் பொசிஷன்ல அயோடின் வச்சிருக்கோம். இப்போ வித்தவுட் லோன் பேர் வச்சு சொன்னோம்னா ஷேப். அப்ப வித்தவுட் லோன் பேர் மறைச்சிட்டு பாருங்க, அந்த 3 அயோடினுமே டைரக்டா அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள். அப்ப இதோட ஷேப் எப்படி சொல்லுவோம்? வித்தவுட் லோன் பேர் எப்படி இருக்கு? லீனியரா இருக்கு. அது லீனியர் ஷேப். அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 6. Ap6 மாலிகுல் எடுத்துட்டோம். நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் 6, நம்பர் ஆஃப் லோன் பேர் 0. இப்போ SF6 எடுத்திருக்கோம். அந்த SF6 அடுத்து IOFI. இந்த IOFIல சென்ட்ரல் ஆட்டம் யாரு பாருங்க, யார் லீஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அவங்க தான் சென்ட்ரல் ஆட்டம். யார் லீஸ்ட்? ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி 4, ஆக்சிஜனுக்கு 3.44. அப்போ 3 விட கம்மியா இருக்குது யாரு? அயோடின். அப்ப அயோடின் தான் லீஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். அப்ப சென்ட்ரல் ஆட்டம் அயோடின் எடுத்தாச்சு. சென்ட்ரல் ஆட்டம் அயோடினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு பாருங்க, 17th குரூப். சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அப்ப 7 எலக்ட்ரான் வரிசையா எழுதிட்டோம். ஆக்சிஜனும் பாண்டாட் 2. அப்ப 2 எலக்ட்ரான் அதை ஷேர் பண்ணி ஒரு பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணும். அடுத்து ரிமைனிங் 5 ஃப்ளோரின் இருக்கு, அந்த 5 ஃப்ளோரினும் 5 பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணும். டோட்டலா பாண்ட் பேர் எத்தனை இருக்கு? 6 பாண்ட் பேர் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் பேரும் 6 தான், லோன் பேர் 0ங்கிறதுனால. அப்ப 6 இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் பேர் sp3d2 ஹைபிரிடைசேஷன். sp3d2 இருந்துச்சுன்னா ஆக்டாகெட்ரல் ஜாமெட்ரி. ஆக்டாகெட்ரல் ஜாமெட்ரி நம்ம எழுதியிருக்கோம். அதுல ஆக்சியல் பொசிஷன் தான் மினிமைஸ் த ரிப்பல்ஷன் பண்ணும். அப்போ அதுல தான் நம்ம டபுள் பாண்ட் ஓ ஆக்சிஜனை நம்ம ஆக்சியல் பொசிஷன்லாம் எழுதணும். இல்ல இப்ப லோன் பேர் இருந்தாலும் நம்ம ஆக்சியல் பொசிஷன்ல வைக்கணும். ஆக்சியல் பொசிஷன்ல இந்த ஆக்டாகெட்ரல்ல ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? எலாங்கேட் ஆயிருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். அதனால ஆக்சிஜனை நம்ம ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல வச்சிருக்கோம். அடுத்தது இதுதான் ஆக்டாகெட்ரல் ஷேப். இந்த ஆக்டாகெட்ரல்ங்கிற ஏன் நேம் வந்துச்சுன்னா, அது வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான். ஆனா ஆக்டாங்கிறது 8 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா 8 ஃபேஸ் இருக்கும். இப்ப டாப்ல மொத்தம் 4 ஃபேஸ் இருக்கா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது பாருங்க. அதே மாதிரி பாட்டம்லயும் 4 ஃபேஸ் இருக்கு. அப்ப 8 ஃபேஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ஆக்டாகெட்ரல் அப்படின்னு சொல்றோம். பட் கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்ப இதோட ஷேப்பும் ஆக்டாகெட்ரல் தான், ஜாமெட்ரி ஆக்டாகெட்ரல் தான். ஏன்னா அதுல லோன் பேர் இல்லைங்கிறதுனால ரெண்டுமே சேம் தான். அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 6, Ap5L, பாண்ட் பேர் 5, லோன் பேர் 1. இப்ப PrFi, IFi, அப்புறம் டெலூரியம் பென்டாஃப்ளூரைட் அயன், XeOF4, இந்த எல்லா மாலிகுலுமே AF5L மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது இப்ப இதுல ஒரு மாலிகுல் பார்க்க போறோம், IFi.
IF5ல அயோடின் நம்ம சென்ட்ரல் ஆட்டமா எடுத்திருக்கோம். அயோடினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஏன்னா அது குரூப் நம்பர் 17 ஃபேமிலி. ஓகே, அப்போ நம்ம 5 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணோம், பை ஃப்ளூரினோட பைண்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரான், அது லோன் பேர்னு சொல்லுவோம். அப்போ பை பாண்ட் பேர் இருக்கு, ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 6. அப்ப 6 இருந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன, sp3t2. sp3t2 இருந்துச்சுன்னா ஆக்டாகெட்ரல் ஜாமெட்ரி. ஆக்டாகெட்ரல் ஜாமெட்ரி நம்ம எழுதியிருக்கோம். மொத்தமா லோன் பேர் இருக்கு, ஒரே ஒரு லோன் பேர், அதனால ஆக்சியல் பொசிஷன்ல வச்சிருக்கோம். ஓகே, அதுதான் மினிமைஸ் ரிப்பல்ஷன் பண்ணுங்கிறதுனால அந்த இடத்துல வச்சிருக்கோம். அந்த பாண்ட் எலாங்கேஷனாவும் தள்ளி இருக்கும். அப்போ ரிமைனிங் 5 ஃப்ளூரினுமே ஒரு 4 ஃப்ளூரின் ஆக்சியல் பொசிஷன்ல, ஒரு ஃப்ளூரின் 4 ஃப்ளூரின் ஈக்குட்டோரியல்ல, ஒரு ஃப்ளூரினை ஆக்சியல்ல வச்சிருக்கோம். ஓகே, அப்ப இது ஆக்சியல் ஃப்ளூரின், இது ஈக்குட்டோரியல் ஃப்ளூரின். இப்போ ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்கும் பாண்ட் லென்த் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாண்ட் லென்த் ஆக்சியலா இருக்கிறதுக்கு 184, அதாவது 184.4 பிக்கோமீட்டர். இதே ஈக்குட்டோரியலுக்கு பாருங்க 186.6 பிக்கோமீட்டர். அப்போ உங்களுக்கு ஆக்சியலுக்கு தானே பாண்ட் எலாங்கேட் ஆகும், இங்க ஈக்குட்டோரியலுக்கு ஏன் எலாங்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த லோன் பேர் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய 4 ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல உள்ள அந்த ஃப்ளூரின் என்ன ஆகுதுன்னா எலாங்கேட் ஆகுது. ஏன்னா இங்க பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ IF5 மாலிகுல உங்களுக்கு ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல உள்ள பாண்ட் லென்த் இருக்குல்ல, அந்த பாண்ட் லென்த் தான் உங்களுக்கு ஹையா இருக்கும். யாரை விட அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சியல் பாண்ட் லென்த்தை விட ஈக்குட்டோரியல் பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும். ஆக்சியல் பாண்ட் லென்த் உங்களுக்கு என்ன இருக்காது, ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் ஆகாது. அப்ப அந்த பாண்ட் நார்மல் பாண்டா இருக்கும். ஓகே, ஆனா ஈக்குட்டோரியல் உள்ள பாண்ட் லென்த் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஈக்குட்டோரியல்ல பொசிஷன் பிரசன்ட் ஆயிருக்குதுன்னா ஆக்சியல்ல பொசிஷன் ஆயிருக்கிறதுனால ஈக்குட்டோரியல்ல உள்ள ஃப்ளூரின் தான் பக்கத்துல இருக்கு. அப்ப ஈக்குட்டோரியல்ல உள்ள பொசிஷன்ல உள்ள ஃப்ளூரின் தான் உங்களுக்கு எலாங்கேஷன் ஆகும். அதனால தான் ஈக்குட்டோரியல்ல உள்ள பாண்ட் லென்த் ஹையா இருக்கு ஆக்சியல் பாண்ட் லென்த்தை விட. ஓகே, பாண்ட் ஆங்கிள் பாருங்க. இப்ப வெர்டிகலா இருக்கக்கூடிய ஆக்சியல் பொசிஷன் பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். இப்ப பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கு பாருங்க, 81.90 டிகிரி, 90 டிகிரி தான் இருக்கு. பாண்ட் ஆங்கிளுமே டிகிரிஸ் ஆனதுக்கு காரணம், அது ரீசன் என்னன்னா அந்த ஆப்போசிட் ஆக்சியல் பொசிஷன்ல லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கனால தான். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். அப்ப இதோட ஷேப் என்ன அப்படின்னா, வித்தவுட் லோன் பேர் வச்சுட்டு பாருங்க, ஸ்கொயர் இருக்கு, மேல ஒரு பிரமிட் ஃபார்ம் ஆகுது. அப்ப ஸ்கொயர் பிரமிடல் தான் இதோட ஷேப். அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 6, 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். ஓகே, இப்போ நம்ம XeF4 ICl4 மைனஸ் எடுத்திருக்கோம். இதுல அயோடின் சென்ட்ரல் ஆட்டமா எடுத்திருக்கோம், ICl4 மைனஸ். ஓகே, அயோடினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, ஏன்னா 17th குரூப் ஃபேமிலிங்கிறதுனால. இப்போ 7 எலக்ட்ரான் எழுதிட்டோம். ICl4 மைனஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம், கெயின் பண்ணியிருக்கு. பிளஸ்னா நம்ம லாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போ 5 குளோரின் அட்டாச் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கு, அந்த 4 எலக்ட்ரானுமே 2 லோன் பேர் எடுத்திருக்கோம். அப்போ 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 6. 6 தான் இருந்தா sp3d2 ஹைபிரிடைசேஷன். அப்ப sp3d2 இருந்தா ஆக்டாகெட்ரல் ஜாமெட்ரி. ஆக்டாகெட்ரல் ஜாமெட்ரி எழுதியிருக்கோம், நம்ம அதை ஆக்சியல் பொசிஷன்ல லோன் பேர் வச்சிருக்கோம். ஓகே, அப்போ லோன் பேர் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அதோட ஷேப் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்கொயர் பிளேனார். ஓகே, இதோட பாண்ட் ஆங்கிள் என்ன, ஸ்கொயர் பிளேனார் இருந்தா மொத்தமா 360 டிகிரி, அதை 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க 90 டிகிரி வந்துடும். ஓகே, அடுத்தது பாருங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 7. 7 பாண்ட் பேர் எடுத்திருக்கோம், பாண்ட் பேர் லோன் பேர் 0. ஃபார் எக்ஸாம்பிள் IF7. IF7ல சென்ட்ரல் ஆட்டம் அயோடின். அப்ப அயோடினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, ஏன்னா குரூப் நம்பர் 17th இருக்கிறதுனால. அப்ப 7 எலக்ட்ரானுமே உங்களுக்கு 7 ஃப்ளூரினோட ஃபார்ம் பண்ணுது. அப்ப 7 பாண்ட் பேர் வரும். 7 பாண்ட் பேர் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மொத்தம் எலக்ட்ரான் பேர் 7. எலக்ட்ரான் பேர் 7 இருந்துச்சுன்னா sp3d3 ஹைபிரிடைசேஷன். sp3d3 ஹைபிரிடைசேஷனா இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி பெண்டகோனல் பை பிரமிடல். பெண்டகோனல் பை பிரமிடலா இருக்கும் பாருங்க, இதுதான் பெண்டகன் ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கும். மேல ஒரு ஃப்ளூரின் வந்து பிரமிடல ஃபார்ம் பண்ணிருக்கு, கீழே ஒரு ஃப்ளூரின் வந்து பிரமிடல ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப பெண்டகோனல் பை பிரமிடல் எழுதிட்டோம். இங்க அயோடின்ல எங்கேயாவது லோன் பேர் இருக்கா, லோன் பேர் இல்ல. அப்ப லோன் பேர் இல்லைன்னா ஷேப்பும் ஜாமெட்ரி எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஓகே, இப்போ பாண்ட் ஆங்கிள் பாருங்க. இதுக்கு பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா, அந்த வெர்டிகலா இருக்குல்ல ஆக்சியல் பொசிஷன்ல 2 ஃப்ளூரின் இருக்குல்ல, அது வெர்டிகலா அப்படியே 90 டிகிரில இருக்கிறதுனால அப்ப அந்த ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூரின் 90 டிகிரி பாண்ட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பெண்டகன் ஸ்ட்ரக்சர்ல 5 ஃப்ளூரின் ஃபார்ம் பண்ணிருக்கல, அப்போ இந்த 360 நம்ம 5ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன். 5ஆல டிவைட் பண்ணா அது 72 டிகிரி வரும்.
அப்ப ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கிற பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனா 72 டிகிரி, ஆக்சியல்ல 90 டிகிரி. டூ டிஃபரண்ட் பாண்ட் ஆங்கிள் இருக்கு. அடுத்தது AP6L மாலிகுல். நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் 6, நம்பர் ஆஃப் லோன் பேர் 1. ஓகே, IF6 மைனஸ் XEF6. இப்போ இதுல ஒரு மாலிகுல் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். IF6 மைனஸ். அயோடினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, ஏன்னா குரூப் நம்பர் 17th. அயோடினுக்கு வேலன்ஸ் 7 எழுதிட்டோம். மைனஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அதை சுத்தி 6 ஃப்ளோரின் இருக்கு. 6 ஃப்ளோரின் நம்ம எழுதிட்டோம். ரிமைனிங் ஒரு லோன் பேர் இருக்கு. அப்போ 6 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 7. 7 இருந்தா sp3d3 ஹைபிரிடைசேஷன். sp3d3 னா ஜாமெட்ரி பென்டகோனல் பைபிரமிடல். இந்த பென்டகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி எழுதியிருக்கோம். அதுல ஒரு ஆக்சியல் பொசிஷன்ல நம்ம லோன் பேர் வச்சிட்டோம். இந்த ஆக்சியல்ல ஏன் வைக்கிறோம் ஒரு லோன் பேரை? லோன் பேர் அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஆக்சியல் பொசிஷனுக்கு தான் பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு டிகிரி, 90 டிகிரி. அதனால ஆக்சியல் பொசிஷன்ல லோன் பேர் வச்சிருக்கோம். ஈக்குட்டோரியலுக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு, 72 டிகிரி. ஓகே, ஆக்சியல் பொசிஷன்ல நம்ம ஒரு லோன் பேர் வச்சிருக்கோம். அப்போ இது எது மாதிரி இருக்கு பாருங்க, ஆக்ட்ராகடல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா? ஆக்ட்ராகடல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது ஸ்கொயர் பிளேனார் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கொயர் பிளேனார்ல மேல ஒரு பிரமிடல், கீழே ஒரு பிரமிடல் மாதிரி இருக்கும். அப்போ இது கொஞ்சம் டீவியேஷன் ஆயிருக்கா? மேல உள்ள ஃப்ளோரின் இருக்குல்ல, அது டாப்ல கொஞ்சம் டீவியேட் ஆயிருக்கு. இந்த ஃப்ளோரின் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்போ கொஞ்சமா ஆக்ட்ராகட்ல டீவியேட் ஆயிருக்கிறதுனால இதை டிசார்டட் ஆக்ட்ராகட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது ஆக்ட்ராகட்டோட கொஞ்சம் டீவியேஷன் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் அண்ட் ஷேப். இப்போ XeF2 மாலிகுல் பார்த்தோம். அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. நம்ம sp3d ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம். அதாவது ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. அதுல 3 லோன் பேர் இருந்துச்சு பார்த்தோம். அந்த 3 லோன் பேர் ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும். ரிமைனிங் 2 ஃப்ளோரின் நம்ம ஆக்சியல் பொசிஷன்ல போட்டிருக்கோம். அப்ப ஆக்சியல் பொசிஷன்ல இருந்தா இதோட ஷேப் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஷேப் எப்படி இருக்கு பாருங்க, F XeF மூணுமே லீனியரா இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ வந்து லீனியர் ஷேப். அடுத்தது ClF3 ஆல்ரெடி பார்த்துட்டோம். BrF3யும் ClF3 சேம் தான். அப்ப இது ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. 2 லோன் பேர் ஈக்குட்டோரியல் சைடுல வச்சிருக்கோம். லோன் பேர் தவிர்த்துட்டு பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க, T ஷேப்ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்குதான் ஆன்சர் கரெக்ட். அப்போ T ஷேப் தான் ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்து IF5 நம்ம பார்த்தோம். இதுல வந்து ஸ்கொயர் ஷேப் இருக்கு, மேல ஒரு பிரமிட் இருக்கு. அப்ப ஸ்கொயர் பிரமிடுக்கு தான் ஆப்ஷன் சி வந்து ஸ்கொயர் பிரமிடு. ஓகே, அடுத்தது XeO3 பாருங்க, ஜனான் இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் வரும். sp3 ஹைபிரிடைசேஷன் வித் ஒரு லோன் பேர். அப்ப லோன் பேரை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா பிரமிடல் ஷேப் இருக்கா? அப்ப பிரமிடல் ஷேப் எங்க இருக்கு பாருங்க. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து எது, சி ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த் வந்து அது தேர்ட். IF5ங்கிறது ஸ்கொயர் பிரமிடு. ஓகே, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க பிரமிட் இருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து சி. இதே டி ஆப்ஷன் வந்து என்னது, ட்ரைகோனல் பிரமிடு. அப்ப இதுதான் டி ஆப்ஷன். ஓகே, இப்போ பாருங்க, ஏக்கு வந்து 1 ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஏக்கு 2 இருக்கு. ஓகே, அதே மாதிரி ClF3 எங்க பார்த்தோம், ClF3 1. அது எங்க இருக்கு, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து IF5 என்ன பார்த்தோம், ஸ்கொயர் பிரமிடு. அது 4th இருக்கு. அடுத்தது XeO3 எங்க இருக்கு, ட்ரைகோனல் பிரமிடல். ஓகே, அது டி ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The hybrid orbital used by bromine atom in BrF3R. இது கேட்டு 2001ல கேட்ட क्वेश्चन. இப்போ இந்த BrF3ல சென்ட்ரல் ஆட்டம் யாரு, புரோமின் ஆட்டம். அப்ப இந்த புரோமின் எடுத்திருக்கோம். புரோமின் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான் எழுதிட்டோம். 3 ஃப்ளோரின் இருக்கு, அந்த 3 ஃப்ளோரின் எழுதிட்டோம். ரிமைனிங் எத்தனை லோன் பேர் இருக்கு பாருங்க, மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 4 எலக்ட்ரானையும் 2 லோன் பேர் எடுத்துட்டோம். அப்ப 3 பாண்ட் பேர், 2 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 5. 5 இருந்தா என்ன ஹைபிரிடைசேஷன், எஸ் sp3d, s1 p3 d1, டோட்டல் 5. அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்ப BrF3 sp3d ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஷேப் என்ன பார்த்தோம், டி ஷேப் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. the total number of lone pair electron in I3-. இதுவும் நம்ம பார்த்ததுதான். ஓகே, அப்ப I3- ஓட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம், லீனியர் ஷேப் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அந்த லீனியர் ஷேப்பை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த லீனியர் ஷேப்ல எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் ஆட்டத்துக்கு எத்தனை லோன் பேர், இது ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரில இருக்குமா, 3 ஈக்குட்டோரியலுமே நம்ம 3 லோன் பேர் வச்சிருப்போம். அப்ப 3 லோன் பேர் இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப்
லோன் பேர். அப்போ இந்த அயோடினுமே உங்களுக்கு 7 எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய அயோடின் ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போ 7 எலக்ட்ரான்ல ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் போயிட்டுனா 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த 6 எலக்ட்ரானுமே 3 பேர் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடுல 3 பேர். அப்போ டோட்டலா ரைட் சைடுல 3, லெஃப்ட் சைடுல 3, சென்டர்ல ஒரு 3. அப்போ 3 + 3 + 3 + டோட்டல் எத்தனை? எஸ் 9 லோன் பேர் எலக்ட்ரான் இன் I3-. I3-ல டோட்டலா 9 லோன் பேர் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, the number of vertex, edge and face in pentagonal bipyramidal geometry are respectively. இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் pentagonal bipyramidal geometry பார்க்கலாம். இது CSR நெட்ல 2014ல கேட்ட क्वेश्चन. ஓகே, இப்போ pentagonal bipyramidal geometry எடுத்துறோம். பென்டகன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, மேல ஒரு பிரமிடு, கீழ ஒரு பிரமிடு, பைபிரமிடல் geometry எடுத்துக்கோம். வெர்டிக்ஸ் அப்படினு பார்த்தனா அந்த ஜாயிண்ட் கார்னர் இருக்குல, நம்ம அத தான் வெர்டிக்ஸ் ஜாயின் ஆவற இடம் சொல்றோம், வெர்டிக்ஸ். ஓகே, இதுல எத்தனை வெர்டிக்ஸ் இருக்கு பாருங்க. பென்டகன் ஸ்ட்ரக்சர்ல மொத்தம் 5 வெர்டிக்ஸ் இருக்கா? 5 வெர்டிக்ஸ். அதே மாதிரி டாப்ல ஒரு பிரமிட்ல டாப்ல ஒரு வெர்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு வெர்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ பென்டகன்ல ஒரு 5 வெர்டிக்ஸ், மேல டாப்ல ஒரு வெர்டிக்ஸ், பாட்டம்ல ஒரு வெர்டிக்ஸ், டோட்டலா எவ்வளவு வருது? 7 வெர்டிக்ஸ். அப்ப ஆப்ஷன் ஏ, பி, சி மூணுலயுமே இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ரெண்டாவது எட்ஜ் கேட்காங்க. எட்ஜ்னா இது இந்த ரெண்டு வெர்டிக்ஸ்க்கு இடையில நடுவுல இருக்குமா அந்த கோடு, அதான் வெர்டிக்ஸ். அப்ப இது ஒரு வெர்டிக்ஸ், இது செகண்ட் வெர்டிக்ஸ், அடுத்தது மூணாவது வெர்டிக்ஸ் இங்க எழுதிருக்கேன், நாலாவது வெர்டிக்ஸ், இங்க அஞ்சாவது வெர்டிக்ஸ். சரியா? 5 வெர்டிக்ஸ் அதுல இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பென்டகன் ஸ்ட்ரக்சர்ல சென்டர்ல எழுதுங்க, 5 வெர்டிக்ஸ் இருக்கா? 1 2 3 4 5. ஓகே, அப்ப மேல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல, அதுல ஒரு 5 வெர்டிக்ஸ், இங்க பென்டகன்ல ஒரு 5 வெர்டிக்ஸ், அதுக்கு அதே மாதிரி கீழ உள்ள ட்ரையாங்கிள்ல ஒரு 5 வெர்டிக்ஸ் இருக்கா? 1 2 3 4 5. அப்ப இந்த கோடோட சென்டர் பாயிண்ட் இருக்கா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எட்ஜ். அப்போ கீழ பாட்டம்ல ஒரு 5 எட்ஜஸ் இருக்கு, இந்த பென்டகன் ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு வெர்டிக்ஸ் நடுவுல ஒரு எட்ஜ் இருக்கா, அப்ப 5 எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு 5 கோடு இருக்கு, அப்ப அங்கேயும் 5 எட்ஜ் இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை? மொத்தம் 15 எட்ஜஸ். 15 எட்ஜஸ் எங்க இருக்கு பாருங்க, இங்க ஏ ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, அடுத்தது பேஸ் எத்தனை இருக்கு? மேல பென்டகன் மேல ஒரு 5 பேசஸ் இருக்கா, இந்த ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் தான் ஃபேஸ் சொல்றோம். அப்ப மேல டாப்ல ஒரு 5 பேஸ் இருக்கு, பாட்டம்ல ஒரு 5 ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் எத்தனை? 5 + 5 10. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஈஸியான கேட்ட CSR நெட் क्वेश्चन. அடுத்து பாருங்க, the correct shape of tellurium pentafluoride ion on the basis of VS pair theory. First option trigonal bipyramidal, second square pyramidal, third pentagonal planar, fourth option seesaw. இதுல எது கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.